வணக்கம். வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கனால முழுசாகவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2ஆக வெட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம அப்படியே வறுத்துட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூட கொஞ்சம் வாசனைக்காக மல்லி இலை, 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது நல்லா ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். சிக்கன் வந்துட்டு நான் 1/4 கிலோ அளவு, அதாவது 250 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிக்கனோட அளவு அதிகம் பண்ணிக்கலாம். நல்லா எலும்பில்லாத சிக்கனாக வாங்கிக்கோங்க. பொடுசாக இப்படி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் நல்லா அரைச்சிக்கணும். இந்த போல் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். கடலை மாவு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பசஞ்சதுக்கப்புறமா கையில் ஃபுல்லாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டிட்டு நம்ம இப்போ கோலா உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லா உருண்டையும் ஒரே அளவாக இருந்தால் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. திருப்பி உருண்டை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இதே போல் எண்ணெய் தொட்டு எல்லா உருண்டைகளையும் நம்ம அழகாக உருட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கல நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து உருண்டை குழம்பு செய்கிறனால கோலா உருண்டை பொரிச்சிட்டும் பண்ணலாம், பொரிக்காமையும் நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பொரிச்சிட்டு பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்றா உள்ளே போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் தனித்தனியாக இந்த போல் ஒரு கம்பி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வெளியில் இல்லைன்னா சீக்கிரம் குக்கான மாதிரி ஆயிரும், தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே குக் ஆகாத மாதிரி இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மிதமான தீயில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே நல்லா பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளேயும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் நமக்கு. இதை நம்ம இப்படி எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம குழம்புல சேர்க்கையில் அது வாயில் கடிப்படையில் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 ஸ்பூன் அளவு, அதுவும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் தூவிக்கலாம். 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. 1/4 மூடிக்கும் கம்மியாக துருவன தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூட ஜார் அளமான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மசாலா பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். காஷ்மீரி சில்லி வந்துட்டு நான் ஆப்ஷனல் தான், கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது இப்போ நான் போட்டது வந்து புளிக்குழம்பு மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம சேனலில் புளிக்குழம்பு மிளகாத்தூள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் தரேன், நீங்கள் தேவைன்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தேங்காய் கசகசா அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சுது அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரித்து வச்ச சிக்கன் கோலா உருண்டைகளை குழம்புல சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு அழகாக தயாராகிருச்சு. இப்போ உருண்டையை சேர்த்துட்டு
அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மேலால் மல்லி இலை தூவிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உருண்டையை வந்து லைட்டாக அழுத்தி விட்டாலும் சரி, இல்லைன்னா பரட்டி விட்டாலும் சரி, திருப்பி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. எந்த டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. அப்புறமா நீங்கள் வந்து சாதத்தோடையோ இல்லை டிஃபன் ஐட்டத்தோட சப்பாத்தி, இட்லி, தோசை எதோடனாலும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கோலா உருண்டை குழம்பு அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.